அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் நினைவெல்லாம் நீயடா திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நினைவெல்லாம் நீயடி என்று சொல்லும் அளவுக்கு கதாநாயகன் பிரஜன் கடந்து போன தனது பள்ளி காதலி யுவலட்சுமியின் நினைவாகவே வருடக்கணக்கில் மனமாகாமல் வாழ்கிறார். அவர் காதலி வெளிநாட்டில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பிரஜனின் முறைப்பெண் மனிஷா யாதவ் சர்வகாலமும் பிரஜனிடம் நினைவெல்லாம் நீ மட்டும் தானடா என்று அவரையே சுற்றி சுற்றி வருகிறார். ஒரு கட்டத்தில் மனிஷா தற்கொலைக்கே போக வேறு வழியில்லாமல் அவரையே திருமணம் செய்து கொள்ளும் பிரஜன் பழைய காதலி மீண்டும் வந்து அவளுக்கு திருமணமும் ஆகாமல் இருந்தால் செத்து போய் விடுவேன் என்று ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார். அதே போலவே அந்த காதலி மீண்டும் திருமணமாகாமல் அவரது நினைவாகவே வந்து நிற்கிறார். பிரஜனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்ததும் அவரும் தற்கொலைக்கு முயல்கிறார். அவரை காப்பாற்றுகிறார் பிரஜன். பிரஜனின் திருமணம் எப்படி நடந்தது, அவரது மனைவியான மனிஷா யாதவ் மனநல காப்பகத்தில் ஏன் இருக்கிறார் என்பதையும் முன்னாள் காதலியாக வந்தவர் அறிவதோடு முன்னாள் காதலி தான் இல்லை என்பதையும் தெரிவிக்கிறார். அப்படி என்றால் முன்னாள் காதலி எப்படி இருக்கிறார், அவர் ஏன் இத்தனை காலம் தொடர்பில் இல்லாமல் இருந்தார், அதற்கு பதில் அவர் பெயரை சொல்லிக் கொண்டு இவர் ஏன் வந்தார் என்பதை சொல்கிறது மீதி படம். இது ஒரு வித்தியாசமான காதல் கதை. அதை அழகாகவும் அனுபவபூர்வமாகவும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஆதிராஜன். கதாநாயகன் பிரஜன் காதலியின் வருகைக்காக காத்திருந்து சூழ்நிலை மற்றும் வற்புறுத்தலின் காரணத்தால் மாமன் மகளை மணந்து வாழ பிடிக்காமல் காதலியை மறக்க முடியாமல் தவிக்கும் காட்சிகளில் உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். காதல், சோகம், ஏக்கம் என எல்லா இடங்களிலும் அவரது நடிப்பு இயல்பாக அமைந்திருக்கிறது. மாமனை காதலித்து போராடி மணமுடித்த பின் மன வாழ்க்கையில் மாமனுடைய அன்பு கிடைக்காமல் மனநலம் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் அழகான மனிஷா யாதவ் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாடல் காட்சிகளில் இளமை ததும்ப நடித்திருக்கிறார். இளம் வயது நாயகன் நாயகியாக நடித்திருக்கும் அபிநய நட்சத்திரா தண்டபாணி ஆகியோரும் இயல்பான நடிப்பில் பள்ளி மாணவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருந்து வரும் மலர்விழி பாத்திரத்தில் சினாமிகா தன்னால் முடிந்தவரை சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த முயற்சித்திருக்கிறார். ஆங்காங்கே காமெடியில் சிரிக்க வைத்திருக்கிறார் ரெடின் கிங்ஸ்லி. அதேபோல அவரது மனைவியாக நடித்திருக்கும் மதுமிதாவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இளையராஜாவின் இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி உள்ளன. பின்னணி இசைக்கு பேர் போன இசைஞானியிடம் இதில் ஈர்ப்பு குறைவாகவே இருக்கிறது. பாடல் காட்சிகளில் ஒளிப்பதிவாளர் ராஜா பட்டார்ஜியின் கேமரா அழகு சேர்த்திருக்கிறது. ஆசிஸ் ஜோசப் படத்தொகுப்பு ரசிக்கும்படி அமைந்திருக்கிறது. முதல் காதல் எப்போதும் மனதில் இருந்து அழிவதில்லை என்கிற கருத்தை இந்த படம் உணர்த்துகிறது. பலருக்கும் பள்ளியிலோ கல்லூரியிலோ அக்கம் பக்கத்திலோ என காதல் வந்திருக்கும். எப்படி எந்த வழியிலிருந்து காதல் வந்தாலும் முதல் காதல் என்றும் மனதில் இருந்து நீங்காது. அது இனம் புரியாத ஒரு விதமான உணர்ச்சியை கொடுக்கும் என்பதை இந்த படத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ஆதிராஜன். முதல் காதல் கைகூடவில்லை என்றாலும் அதை கடந்து ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது என்பதையும் விரல் நீட்டி சொல்லாமல் மனதில் பதிய வைத்திருக்கிறார். நினைவெல்லாம் நீயடா, காதலும் கடந்து போகும் என்பதை சொல்ல வந்திருக்கிறது. என்ன நேயர்களே, நினைவெல்லாம் நீயடா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.